Day 11 என்ன லஞ்ச் பேக் பண்ணலான்னு பார்க்கலாம். வெஜ் ஃப்ரைட் ரைஸ், பாயில்டு எக் தான். ஸ்நாக்ஸுக்கு வந்து ப்ரோமோ கேரட்டு, பாதாம் டேட்ஸ் தான் வந்து பேக் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் சிம்பிளான வெஜ் ஃப்ரைட் ரைஸ் தான் வந்து பார்க்க போகிறேங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா, கார்லிக்கு, கேஷ்நட் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா ஒரு வெங்காயம் நல்லா நீள் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிட்டு கேரட், பீன்ஸ், கேப்சிகம், கேபேஜ் வந்து ஆட் பண்ணுறேன். தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணி லெட்டை ஒரு 3 minutes க்ளோஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட வெஜ்ஜீஸ் எல்லாம் வந்து நல்லா குக் ஆகிடும். ஸோ குக் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக சோயா சாஸும் டொமேட்டோ கெச்சப் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது வேணான்னு நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். எப்போவுமே இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து ரைஸ் குக் பண்ணும்போது கொஞ்சமாக ஆயில் சேர்த்து குக் பண்ணிங்கன்னா ரைஸ் வந்து நல்லா உதிரியாக வரும். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் கூட யூஸ் பண்ணலாம். நான் வந்து நார்மல் ரைஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணிட்டு ஃபைனலாக வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டிங்கன்னா ஒரு 2 minutes நல்லா சாட்டே பண்ணுங்கள். சூப்பரான வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. ஸோ see you in the next video. Tata, bye bye.